அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவ பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டும் இந்த வீடியோல காத்துக்கிட்டு இருக்கு. அதனால வீடியோவ ஃபுல்லா பாருங்க. தீபாவளி செலவுக்கு பணம் தேவைப்படுறவங்க, அவசர பண தேவை இருக்கிறவங்க, இப்ப நான் சொல்லப்போற இந்த தேவதை கிட்ட நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்டாலே போதும். நீங்க கேட்ட பணத்த 1 மணி நேரத்துல இந்த தேவதை உங்களுக்கு அள்ளி குடுப்பாங்கன்னே சொல்லலாம். நெறைய பேருக்கு கை மேல பலன குடுத்த ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரத்த தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். வாங்க, இது என்ன பரிகாரம்? யாரெல்லாம் செய்யலாம்? எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு தீபாவளிக்கான பதிவு. இன்னைக்கு நெறைய பேருக்கு தீபாவளி வந்துருச்சே, செலவுக்கு பணம் இன்னும் கிடைக்கலையேங்கிற கவலை இருக்கும். ஒரு சிலருக்கு ஏக்கமும் இருக்கும். குழந்தைங்க கேட்டத நம்மளால பண்ண முடியலையேன்னு சொல்லி யோசிக்கிறவங்க இன்னைக்கு நெறைய பேரு. அதே மாதிரி கல்யாணம் பண்ணி குடுத்த பொண்ணுக்கு சீர் செய்யணும், பணம் தேவைப்படுதுன்னு கூட எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி தீபாவளி செலவுக்கு உங்களுக்கு பணம் தேவைப்பட்டாலும் சரி, அவசர பண தேவை இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்த தவறாம ட்ரை பண்ணி பாருங்க. முழு நம்பிக்கையோட செய்யும்போது நிச்சயமா எல்லாருக்குமே பலன் கிடைக்கும். நம்பிக்கை இல்லாம எந்த ஒரு பரிகாரத்த செஞ்சாலும், அது எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த பரிகாரத்த செஞ்சாலும் உங்களுக்கு பலன் கிடைக்காது. நம்பிக்கையோட எளிமையான பரிகாரத்த செஞ்சா கூட உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். அதனால நம்பிக்கை இல்லாதவங்க இந்த வீடியோவ பார்க்கவும் வேண்டாம், இந்த பரிகாரத்த செய்யவும் வேண்டாம். நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவ பார்த்துட்டு, இந்த வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரத்த நான் சொல்லியிருக்கிற மாதிரியே நீங்க செஞ்சு பாருங்க. உடனடியா உங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்ப நான் சொல்லப்போற இந்த பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்த செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. உங்க வீட்ல இருந்தாலும் செய்யலாம், ஆஃபீஸ்ல இருந்தாலும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இந்த பரிகாரத்த எந்த நேரத்துல செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம். ஆனா, நைட்டு 9 மணிக்கு மேல இந்த பரிகாரத்த செய்ய வேண்டாம். இதுல பெஸ்ட்டான டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில வரக்கூடிய 11 மணி 11 நிமிடங்கள். பொதுவா தினமும் காலையில வரக்கூடிய 11 மணி 11 நிமிடங்கள நாம டிவைன் டைம்ன்னு சொல்லுவோம். இந்த நேரத்துல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். இந்த நேரத்துல நாம மனசுல நினைக்கக்கூடிய விஷயங்கள் கூட உடனடியா நிறைவேறும். இப்படி என்னால நேரம் பார்த்து பண்ண முடியல, எனக்கு உடனடியா பணம் தேவைப்படுது, நான் இன்னைக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமா பண்ணலாம். ஆனா நைட்டு 9 மணிக்கு மேல எக்காரணத்தை கொண்டும் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். சரி. இப்போ அந்த தேவதை யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச, நமக்கு பணத்த அள்ளி குடுக்கக்கூடிய நித்திகா தேவதை தான் அவங்க. நித்திகா தேவதைய பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே 3 வீடியோ நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நெறைய பேருக்கு கை மேல பலன் கிடைச்சிருக்குன்னு அந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. நேத்து கூட ஒரு சகோதரி நம்ம சேனல்ல சொன்ன நித்திகா தேவதைக்கான பரிகாரத்த செஞ்சு எனக்கு உடனடியா பலன் கிடைச்சதுன்னு சொல்லியிருந்தாங்க. அத நான் உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்லயுமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். இத ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு பலன் கிடைக்கும்போது நீங்களும் நம்பிக்கையா செஞ்சா உங்களுக்கும் பலன் கிடைக்கும். அதே சமயம் மத்தவங்களுக்கு கிடைக்கும்போது எனக்கும் கண்டிப்பா கிடைச்சே தீரும், நானும் நம்பிக்கையா தான் செய்றேன் அப்படிங்கிற எண்ணத்தையும் உங்க மனசுல விதைச்சிட்டு இந்த பரிகாரத்த செய்யுங்க. நிச்சயமா பலன் உங்களுக்கும் கிடைக்கும். சரி. உங்க எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மென்ட் காத்திருக்குன்னு சொன்னேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவ பார்த்துட்டு, இந்த வீடியோவுக்கு கீழ கமெண்ட் பண்றவங்களுக்கு நான் ஃப்ரீயா ரெய்கி ஹீலிங் பண்ண போறேன். இந்த ஃப்ரீ ரெய்கி ஹீலிங் நான் தீபாவளி அன்னைக்கு பண்ண போறேன். இன்னையில இருந்து தீபாவளி வரைக்கும் இந்த வீடியோவுக்கு கீழ கமெண்ட் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே ஃப்ரீ ரெய்கி ஹீலிங் நான் செய்வேன். அது 1000 பேரா இருந்தா கூட பரவாயில்ல. என்னால முடிஞ்ச அளவுக்கு குரூப் ஹீலிங் பேட்ச் பை பேட்சா நான் பண்ண போறேன். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். யாருக்கு ஹீலிங் தேவைப்படுதோ அவங்களோட பேர எழுதுங்க. அதாவது கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. இனிஷியலோட சேர்த்து எழுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட டேட் ஆஃப் பர்த்த குடுத்தீங்கன்னா உங்களுக்கான பலன் நல்லாவே கிடைக்கும். டேட் ஆஃப் பர்த் தெரியலன்னா பரவாயில்ல, விட்டுருங்க.
அடுத்ததா என்ன வேண்டுதல்ங்கிறத ஒரே ஒரு வார்த்தையில எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு ஃப்ரீ ஹீலிங் 2 முறை பண்ணியிருக்கேன். 2 முறையும் நெறைய பேரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்கீங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நான் அந்த வீடியோவ மிஸ் பண்ணிட்டேன். நீங்க அந்த நாளுக்கு மட்டும் தான் சொல்றீங்க. 2 நாள் முன்னாடி சொல்லுங்கன்னு சொல்லி எனக்கு ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் தீபாவளி அன்னைக்கு நான் ஃப்ரீ ஹீலிங் செய்ய போறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்ட இன்னைக்கே உங்களுக்கு குடுக்குறேன். எப்பயுமே ரெய்கி ஹீலிங் ஃப்ரீயா செய்யக்கூடாது. இத நான் ஏற்கனவே 2 முறையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு ஃப்ரீ ரெய்கி ஹீலிங் செய்யறதுக்கு எனக்கு பதிலுக்கு அதாவது எனர்ஜி எக்ஸ்சேஞ்சா நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோவ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கும் ஃப்ரீ ஹீலிங் நான் செய்வேன். அப்படி ஃப்ரீ ஹீலிங் செய்யும்போது அவங்க வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா, அது உங்களுக்குமே புண்ணியத்த தான் குடுக்கும். அதே மாதிரி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவுமே ஒரு எனர்ஜி எக்ஸ்சேஞ்சுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழ கமெண்ட் பண்ணியிருக்கிறவங்கள நான் சாஃப்ட்வேர்ல போட்டு தான் எடுக்க போறேன். என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் ஹீலிங் குடுக்க போறேன். அதே மாதிரி வீடியோவையும் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்க்குறவங்களுக்கு மட்டும் தான் ஃப்ரீ ஹீலிங் குடுக்க போறேன். இதே மாதிரி இந்த தீபாவளிக்குள்ள இன்னும் 2 வீடியோவுக்கு நான் இந்த மாதிரி அனௌன்ஸ்மென்ட் குடுப்பேன். அந்த 2 வீடியோலயுமே கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணியிருக்கணும். மொத்தமா 3 வீடியோலயும் கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி 3 வீடியோவையும் ஃபுல்லா பார்த்தவங்களுடைய பேர மட்டும் தான் நான் ஹீலிங்க்கு எடுத்துக்குவேன். சரி, இப்போ இந்த வீடியோவுக்கான பரிகாரத்த நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல அமைதியான ஒரு இடத்துல உங்க முகம், கை, கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும்போது உங்க மனசு ரிலாக்ஸ்டா இருக்கும். இப்போ உங்களுக்கு தேவையான பணத்த மனசுல தெளிவா நெனச்சுக்கோங்க. நித்திகா தேவதைய 3 முறை நீங்க கூப்பிடுங்க. நித்திகா, நித்திகா, நித்திகா. எப்பயுமே நித்திகா அம்மா கிட்ட நாம அன்போட தான் கேட்கணும். ஆர்டர் பண்ணியெல்லாம் கேட்கக்கூடாது. இந்த மாதிரி நித்திகா அம்மாவோட பேர 3 முறை சொன்னதுக்கு அப்புறமா, யாருக்காக பணத்த நீங்க கேட்கிறீங்களோ, அவங்க பேர சொல்லி எந்த தேவைக்காக உங்களுக்கு பணம் வேணுமோ அத சொல்லுங்க. நெகட்டிவா பேச வேண்டாம். கஷ்டம் இருக்கு, கடன் தீரணும் இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க. பாசிட்டிவான வார்த்தைகள சொல்லி, நித்திகா அம்மாவ 3 முறை கூப்பிட்டு, உங்களுடைய பண தேவைய உங்க பேரோட சேர்த்து சொல்லுங்க. இப்படி சொல்லும்போது, நான் ஸ்க்ரீன்ல குடுத்திருக்கக்கூடிய படத்த பார்த்துக்கிட்டே நீங்க சொல்லுங்க. இங்க நித்திகா அம்மாவோட சிஜில் சிம்பல் நான் குடுத்திருக்கேன். கூட சேர்த்து ஒரு ஆந்தையோட படத்தையும் குடுத்திருக்கேன். இந்த படத்த குடுத்ததற்கான காரணமும் இருக்கு. அத பத்தி சொன்னோம்னா வீடியோ லென்த்தா போகும். இந்த படத்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு, ஜூம் பண்ணி இந்த பிக்சர பார்த்துக்கிட்டே நித்திகா அம்மாவ கூப்பிட்டு நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா, இப்ப நான் ஸ்க்ரீன்ல குடுத்திருக்கக்கூடிய ஒரு வரிய 21 முறை 21 டைம்ஸ் நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ல வேண்டிய அந்த வாக்கியம் இப்ப உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். ஏஞ்சல் நித்திகா பிரிங்ஸ் மேஜிக் நவ். ஏஞ்சல் நித்திகா பிரிங்ஸ் மேஜிக் நவ். உண்மையாவே உங்க வாழ்க்கையில மேஜிக் நடந்தா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ, அதாவது நீங்க கேட்ட பணத்த 1 மணி நேரத்துல நித்திகா அம்மா உங்களுக்கு குடுக்குறாங்க. அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க. அந்த சந்தோஷமான மனநிலையில இந்த வாக்கியத்த 21 முறை 21 டைம்ஸ் சொல்லிட்டு, நன்றி, நன்றி, நன்றின்னு 3 முறை சொல்லுங்க. சப்போஸ் இன்னைக்கு ஒரு நாள் இந்த பரிகாரத்த செஞ்சு 1 மணி நேரத்துல உங்களுக்கு பலன் கிடைக்கலன்னா, தொடர்ந்து 3 நாட்களுக்கு இந்த பரிகாரத்த செய்யுங்க. அதாவது 3 டேஸ்க்கு செய்யுங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே பணம் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.